Hello friends, welcome to Ronnie Taylor's Prograde Design. என்ன மெட்டீரியல் தரேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நீங்கள் சுகர் பீட் வந்து ரெண்டு பீடாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டு கூட போட்டுக்கலாம். லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லேயே கரெக்டாக வராத மாதிரி ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. செகண்ட் லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 பீட் எடுத்துட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப நம்ம 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு லீஃப் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 2 ஐ ஷேப் ஸ்டோன் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி திரும்ப இங்கே இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நான் வந்து சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். அதில் சுகர் பீட் போட்டுக்கலாம். ஃபோர் பீட் எடுத்திருக்கேன். ரைட் சைட்லேயும் லெஃப்ட்லேயும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இந்த லீஃப் போட்டுட்டு இதுலேயும் போட்டுக்கலாம். இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபைவ் பீட்ஸ் போட்டிருக்கேன்.
பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி சர்க்கிளில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக்கில் போட்டு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபோர் பீட்ஸ் போடுறேன். கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டுக்கலாம். இந்த சர்க்கிளில் வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம அந்த பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 2 சுகர் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். 2 சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸ். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 சென்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். 1 2 2 சுற்றிட்டு இந்த பீட்ஸ்க்கு நேராக வர்ற மாதிரி. இப்போ இந்த வெளிப்பக்கம் போட்டுட்டு இது உள்ளேயும் போட்டுக்கலாம். இந்த கொடி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீடு ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். நீடில் வந்து உள்ளே போட்டுட்டு திரும்ப இந்த வளைவிலேருந்து நீடில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கோல்டு கலர் சீக்வன்ஸும் பீட்ஸும் போட்டுக்கலாம். சீக்வன்ஸு ஒரு பீட்ஸு.
இப்போ இதில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் போடுறது வந்து 2 பீட்ஸ் இடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து முடிகிற இடம் வரைக்கும், இதிலிருந்து இந்த முடிகிற இடம் வரைக்கும் போட்டுக்கலாம். சீக்வென்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட உயரத்துக்கு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் 1 இன்ச்சுக்கு. இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுல கட் பீட் போட்டுக்கலாம். 4 பீட் எடுத்திருக்கேன். உள்ளே போட்டுட்டு நம்ம 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம், மிடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பீடுக்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்லீவ் போட்டிருக்கோம், நெக்குக்கு வந்து சேம் பார்டர் லைன் வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.